வீட்டுல ஒரு சின்ன குழந்தை வீறிட்டு அழுந்துச்சுன்னா போதும் உடனே சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் எப்படி பதற்றமா இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அடுத்த செகண்டே ஆளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது குறிப்பா புதுசா தாயானவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும்னு என்னால முழுமையா புரிஞ்சுக்க முடியுது. இந்த அலசல்ல உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு குழந்தை ஏன் அழுகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அறிவியல் காரணங்கள் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, இதை எப்படி சமாளிக்கிறது? இதுக்காக ஒரு 6 முக்கியமான விஷயங்களை நாம இப்போ பார்க்க போறோம். 1. பிறந்த குழந்தையோட உயிரியல் அலாரம். 2. பசி மற்றும் அட்ரினலின் சுழற்சி. 3. லங்கோட் மற்றும் சர்ம பாதுகாப்பு. 4. உடல் வெப்பம் மற்றும் அதிகப்படியான ஆடைகள். 5. நரம்பியல் சுமை, அப்புறம் சென்சரி கேட்டிங், மற்றும் கடைசியா 6. அவசர மருத்துவ எச்சரிக்கைகள். குழந்தை அழுவதை பார்த்து பேனிக் ஆகிறத விட்டுட்டு இதை ஒரு தெளிவான மருத்துவ கண்ணோட்டத்துல அணுகுனா அந்த அழுகையை நம்மால ஈஸியா நிறுத்த முடியும். வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். பகுதி 1, பிறந்த குழந்தையின் உயிரியல் அலாரம். இதுல முதல்ல நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட பார்வையா மாத்திக்கிறது தான். குழந்தை அழுதா உணர்ச்சி வசப்பட்டு பதற்றம் அடைகிறதையோ இல்ல நீ சரியா பாத்துக்கல நான் சரியா பாத்துக்கலன்னு ஒருத்தர் குறை சொல்றதையோ முதல்ல நிறுத்தணும். ஒரு டாக்டர் எப்படி அமைதியா ஒரு விஷயத்த கவனிப்பாரோ அந்த அமைதியான மனநிலைக்கு நம்ம வரணும். குழந்தை அழுதா உடனே நம்ம ஊர்ல என்ன சொல்வாங்க? பசிக்குது போல, தாய்ப்பால் பத்தலன்னு சொல்வாங்க இல்லையா? இந்த ஒரு தவறான நம்பிக்கை நம்ம ஆளுங்க கிட்ட ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா நிஜத்துல குழந்தை அழுகுறதுக்கும் தாய்ப்பால் போதாம இருக்கிறதுக்கும் நேரடி தொடர்பு கிடையவே கிடையாதுங்கிறத நம்ம முதல்ல உணரணும். டாக்டர் பிரசாந்த் சொல்ற ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த இங்க நம்ம கவனிச்சே ஆகணும். குழந்தை உங்ககிட்ட அடம்பிடிக்கவோ இல்ல உங்களை ஏமாற்றவோ ஒருபோதும் அழுவதில்லை. ஒரு பச்சிளங்குழந்தையோட அழுகைங்கிறது அவங்களோட பிஹேவியர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது அவங்களோட அடிப்படை தேவைகள் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு தூய்மையான பயாலஜிக்கல் அலாரம் மட்டும்தான். இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க, பச்சிளங்குழந்தையோட நரம்பு மண்டலம் முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதனால ஒரு பெரியவங்கள மாதிரி அவங்களால தங்களை தாங்களே ஆசுவாசப்படுத்திக்கவோ இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு பொறுமையா இருக்கவோ முடியாது. அவங்க உடம்புல சுகர் லெவல் குறைஞ்சாலோ இல்ல டெம்பரேச்சர் மாறினாலோ அவங்க மூளையில இருக்கிற தானியங்க நரம்பு மண்டலம் உடனே அதிக அளவு அட்ரினாலினை ரிலீஸ் பண்ணிடும். இதனால பெரியவங்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே குழந்தை முழு பலத்தோட வீறிட்டு அழத் தொடங்கும். அடுத்து பகுதி 2, பசி, அட்ரினலின் சுழற்சி. சரி, பசிக்கு வருவோம். குழந்தை அழுத உடனே நம்ம வீடுகள்ல உடனே பவுடர் பாலை கலந்து கொடுக்க ஓடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அந்த பசிங்கிற உணர்வு எப்படி ஒரு பயங்கரமான அழுகையா மாறுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, குழந்தை பசிச்ச உடனேலாம் வீறிட்டு அழாதுங்க. முதல்ல மார்பை தேடும், உதட்ட சப்பும், அப்புறம் கையை சூப்பும். சரியா இந்த 2-3 மணி நேரம் இடைவெளிக்குள்ள நம்ம பால் கொடுத்துடணும். அதை விட்டுட்டு குழந்தை ரொம்ப கடுமையா அழும் வரைக்கும் நம்ம காத்திருந்தா அவங்க உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப அதிகமாயிடும். அந்த பதற்றமான நிலைமையில குழந்தையால தாடையையும் நாக்கையும் சரியா பயன்படுத்தி பாலை உறிஞ்சு குடிக்கவே முடியாது. அதனால தான் சொல்றேன், குழந்தை பயங்கரமா அழுதிட்டு இருக்கும்போது வாயில பாலை வச்சு கட்டாயப்படுத்தி கொடுக்காதீங்க. அப்படி செஞ்சா குழந்தை பாலை விழுங்குறதுக்கு பதிலா காத்த முழுங்கிடும். இதனால வயித்துல கேஸ் சேர்ந்து இன்னும் அதிகமா வலிக்கும். இங்க நாம பண்ண வேண்டிய முதல் விஷயம் அந்த அட்ரினலின் சுழற்சியை பிரேக் பண்ணணும். குழந்தைய உங்க நெஞ்சோட சேர்த்து நேரா பிடிச்சி மெதுவா தட்டி கொடுத்து ஆட்டுருங்க. அவங்க மூச்சு கொஞ்சம் சீரான பிறகு மெதுவா பால் கொடுக்க ஆரம்பிங்க. பகுதி 3, லங்கோட் மற்றும் சர்ம பாதுகாப்பு. அடுத்ததா நாம காலங்காலமா பயன்படுத்துற இந்த காட்டன் லங்கோட்களை பத்தி பேசுவோம். இது ரொம்ப சாஃப்டானதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா குழந்தையோட சர்மம் ரொம்ப ரொம்ப மெல்லியது அப்படிங்கறதால இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும். இந்த 10 to 15 நிமிஷம் இந்த காலக்கெடுவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை யூரின் போன 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள அந்த லங்கோட்டை மாத்தியே ஆகணும். கொஞ்சம் லேட்டானா கூட செரிமான பாதையில இருக்கிற பாக்டீரியாக்கள் அந்த யூரின்ல இருக்கிற யூரியாவை அமோனியாவா மாத்திடும். யோசிச்சு பாருங்க, அது குழந்தையோட மென்மையான சருமத்துல கடுமையான கெமிக்கல் புண்களை ஏற்படுத்திடும். இதனாலதான் குழந்தைங்க திடீர்னு கத்தி அழுறாங்க. பகுதி 4, உடல் வெப்பம் மற்றும் அதிகப்படியான ஆடைகள். ஐயையோ, குழந்தைக்கு குளிர் பிடிச்சுக்குமோங்கிற பயம் நம்ம எல்லாருக்குமே இயல்பாவே இருக்கும். இதனால ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப நார்மலா இருக்கும்போது கூட குழந்தைக்கு தடிமனான ஸ்வெட்டரையும் கனமான கம்பளியும் போட்டு மூடி வைப்போம். ஆக்சுவலா இது ஒரு மிகப்பெரிய தப்புங்க. ஒரு பச்சிளங்குழந்தையோட நார்மல் உடல் வெப்பநிலை பாத்தீங்கன்னா 36.5 37.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கணும். பெரியவங்களான நமக்கு வியர்க்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு வியர்த்து அவங்க உடல் வெப்பத்தை குறைஞ்சிக்க முடியாது. அதிகப்படியான துணிகளை போடும்போது உடல் சூடு இந்த அளவை தாண்டிடும். அப்போ குழந்தை கடுமையான மூச்சு திணறலையும் டீஹைட்ரேஷனையும் சந்திக்கும். அந்த உள்ளுக்குள்ள நடக்கிற தவிப்பு தான் அவங்கள அழ வைக்குது. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். குழந்தையோட வெப்பநிலையை எப்படி சரியா கண்டுபிடிக்கிறது?
குழந்தையோட கைகளோ கால்களோ ஜில்லுன்னு இருந்தா உடனே அவங்களுக்கு குளிருதுன்னு நினைச்சுக்க கூடாது. அது இயற்கையான ரத்த ஓட்டத்தோட ஒரு தன்மை மட்டும்தான். உண்மையான வெப்பநிலையை தெரிஞ்சுக்க குழந்தையோட கழுத்தின் பின்பகுதியையோ இல்ல நெஞ்சு பகுதியையோ தொட்டு பாருங்க. அது வியர்த்திருந்தா குழந்தைக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்குன்னு அர்த்தம். உடனே மேல போத்தி இருக்கிற துணியை எடுத்துடுங்க. பகுதி 5 நரம்பியல் சுமை மற்றும் சென்சரி கேட்டிங். பொதுவா ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா நம்ம வீடுகள்ல எப்பவுமே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட்டமா இருக்கும். பிரகாசமான லைட்ஸு, டிவில பாட்டு சத்தம், சொந்தக்காரங்க எல்லாரும் குழந்தைய ஆளுக்காள் மாத்தி மாத்தி தூக்குறதுன்னு ரொம்ப பிஸியா இருக்கும். ஆனா இது குழந்தையோட மூளைக்கு எவ்ளோ பெரிய நரம்பியல் சுமையை ஏற்படுத்துதுன்னு நாம உணர்றதே இல்ல. சென்சரி கேட்டிங் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப நம்ம சுத்தி எவ்ளோ சத்தம் வந்தாலும் வெளிச்சம் இருந்தாலும் நமக்கு தேவையற்றதை ஃபில்டர் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் கவனிக்கிற ஒரு மூளையின் திறன் தான் இது. இது பெரியவங்களான நமக்கு இருக்கு. ஆனா பச்சிளங்குழந்தைங்களுக்கு இந்த ஃபில்டர் பண்ற திறன் கொஞ்சம் கூட கிடையாது. அதனால ஒவ்வொரு புது சத்தமும் லைட் வெளிச்சமும் ஒவ்வொருத்தரோட தொடுதலும் அவங்களோட நரம்பு மண்டலத்துல ஒரு பெரிய ஷாக் அடிக்கிற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து 45 நிமிஷத்துக்கும் மேல குழந்தைய ஆளுக்காள் மாத்தி மாத்தி தூக்கவே கூடாதுங்க. இந்த 45 நிமிஷம் லிமிட்டை தாண்டிட்டா அவங்களோட பிஞ்சு நரம்பு மண்டலம் தாங்க முடியாம ஷார்ட் சர்க்யூட் ஆகிற மாதிரி செயலிழந்துடும். அதுக்கப்புறம் குழந்தை ரொம்ப கடுமையா அழ ஆரம்பிக்கும். இது அவங்க கோபப்படுறது கிடையாது, அந்த நரம்பியல் சுமையை தாங்க முடியாத ஒரு வெளிப்பாடு. இதுக்கு என்ன தீர்வுன்னா, உடனே குழந்தைய ஒரு அமைதியான இருட்டான ரூமுக்கு கொண்டு போய் ஆசுவாசப்படுத்துறது தான். பகுதி 6 அவசர மருத்துவ எச்சரிக்கைகள். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி எப்போ நாம கொஞ்சமும் யோசிக்காம உடனே டாக்டர் கிட்ட ஓடணும், எந்தெந்த அறிகுறிகளை நாம சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது, அதை பத்தி பார்ப்போம். இந்த அறிகுறிகளை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. உங்க குழந்தை 2 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து நிறுத்தாம அழுதுகிட்டே இருந்தாலோ, இல்ல அவங்களோட அழுகுரல் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப கீச்சலா ஒரு பூனைக்குட்டி கத்துற மாதிரி இருந்தாலோ, அது அவங்க உடம்புல ஏதோ ஒரு தீவிரமான வலி இருக்குங்கிறத காட்டுது. அதே போல 3 மாசத்துக்கும் குறைவான குழந்தைக்கு 38.0 டிகிரி செல்சியஸ், அதாவது 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல காய்ச்சல் இருந்தா அதை சாதாரணமா விட்டுடாதீங்க. இது ரத்தத்துல செப்சிஸ் மாதிரி ஏதோ ஒரு ஆபத்தான நோய் தொற்று இருப்பதற்கான அறிகுறியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல எந்த கைவைத்தியமும் பண்ணாம உடனே எமர்ஜென்சிக்கு கொண்டு போறது மட்டும்தான் நம்ம குழந்தைய காப்பாற்றுறோம். கடைசியா ஒரு கேள்வி. உங்க குழந்தை உங்களை தொந்தரவு பண்றதுக்காகவோ இல்ல உங்க பொறுமையை சோதிக்கிறதுக்காக அழுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. அவங்க தங்களோட உடம்புல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு உணர்த்த கெஞ்சிட்டு இருக்காங்க. இதை நாம புரிஞ்சுக்கணும். இனிமே குழந்தை அழும்போது பதற்றப்படுற ஒரு பார்வையாளரா இல்லாம சயின்டிஃபிக்கா யோசிச்சு செயல்படுற ஒரு நம்பிக்கையான பெற்றோரா நீங்க மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட இந்த அழகான பயணத்துக்கு என் வாழ்த்துக்கள்.